இந்தியாவில பார்த்தீங்கன்னா, அந்த லாரிகள்ல வந்து கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு, பல வண்ணங்கள வந்து அத வந்து அலங்கரிச்சிருப்பாங்க. இது வெறும் அலங்கார பொருளா மட்டும் தான் இருக்கு அப்படின்னு நெனச்சுட்டு இருப்போம். ஆனா வந்து இந்த அலங்காரத்த பாகிஸ்தான்ல ஒரு மக்களுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துனாங்க. அத கத பார்க்க போறோம். பர்ஜர் பெயிண்ட்ஸ் அப்படி இந்தியா சார்ந்த கம்பெனி வந்து பாகிஸ்தான்ல முதல்ல ஒரு கார்டு எடுத்து வைக்கும்போது, அங்க இருக்க பெயிண்ட் மார்க்கெட்ல பல பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. இவங்கலாம் தாண்டி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மூலமா எப்படி வந்து நம்மளால பாகிஸ்தான் மக்களோட கவனத்த ஈர்க்க முடியும்னு பர்ஜர் பெயிண்ட் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இவங்க வந்து ஒரு பிளான் தான் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம். பாகிஸ்தான்ல பார்த்தீங்கன்னா, தினசரி வந்து குழந்தைகள் பல பேர் வந்து காணாம போறாங்க. இப்படி காணாம போன குழந்தைகளோட அப்பா, அம்மா அந்த குழந்தைகள தேடி அலைஞ்சு, கடைசியில வந்து பாதி நேரத்துக்கு மேல தோல்வி தான் அடைஞ்சாங்க. இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன பார்த்த பர்ஜர் பெயின் என்ன பண்ணாங்கன்னா, அந்த குழந்தைகளோட புகைப்படத்தையும், அவங்க அப்பா, அம்மாவோட செல்ஃபோன் நம்பர்களையும் வந்து எடுத்துக்கிட்டு, இந்த மாரி பாகிஸ்தான் ஃபுல்லா போற லாரிகளுக்கு பின்னாடி வந்து பெரிய பெயிண்டிங் மாரி படங்கள வந்து வரைஞ்சு, அந்த குழந்தையோட புகைப்படத்த வரைஞ்சு, அந்த பாப்பாவோட ஃபோன் நம்பரையும் வந்து அது கீழயே வந்து எழுதி, இந்த குழந்தை காணாம போயிடுச்சு. ஒருவேள இந்த குழந்தைங்க யாரா பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மென்ட் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த லாரிகள் பார்த்தீங்கன்னா வந்து பாகிஸ்தானோட கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு எல்லா பகுதியிலும் போறதுனால, மக்களுக்கு வந்து பல பேர் அந்த வந்து ஃபோட்டோக்கள பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சு. அப்படி உண்மையிலேயே பார்த்து, இந்த ஃபோட்டோல இருக்கிற குழந்தைங்கள வந்து க பா க பார்த்து, இந்த குழந்தைங்கள பார்த்துருக்கோமே அங்கன்னு சொல்லி பார்த்து, அந்த அப்பா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, பல குழந்தைங்களும் அவங்களோட அப்பா, அம்மா கிட்ட வந்து சேர்ந்துருக்காங்க. இப்படி ஆரம்பிச்ச ஒரு அட்வர்டைஸ்மென்ட்னால பர்ஜர் பெயிண்டோட பாகிஸ்தானோட ஷேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடி, இப்ப பாகிஸ்தானோட நம்பர் 1 பெயிண்ட் கம்பெனியா வந்து பர்ஜர் பெயிண்ட் ஆரம்பிச்சது. இந்த மாதிரி ஏதாவது அட்வர்டைஸ்மென்ட் இன்ட்ரஸ்டிங்கா நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, அத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.